சித்தி, சொல்லுடா. நான் தனியா போய் இருக்கலான் இருக்கேன். இப்ப என்ன திடீர்னு தனியா போறன்ற? என்னாச்சு உனக்கு? இல்ல சித்தி, நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் வீட்டுக்கே செலவாயிருது. எனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்க முடியல. அதான் தனியா போனா எனக்குன்னு ஏதாவது சேர்த்து வைப்பேன். என் லைஃபையும் பார்த்துப்பலாம் சித்தி. அதான் இத்தனை வருஷம் இருந்துட்டல்ல. தம்பிக்கு அடுத்த வருஷத்தோட படிப்பு முடியுது. அது வரைக்கும் தம்பியோட காலேஜ் ஃபீஸ், படிப்பு செலவு, வீட்டு செலவுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணா போ, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. என்னடா சித்தி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காத. இத்தனை வருஷமா உனக்கு சோறு போட்டு வளர்த்தோம்ல, அந்த நன்றி கடனா தான் கேக்குறேன். சரிங்க சித்தி. சித்தப்பா கூப்பிட்டு விட்டீங்க? என்னடா சித்தி கிட்ட தனியா போய் இருக்க போறேன்னு சொன்னியாமே, அப்படியா? ஆமா சித்தப்பா, எனக்கா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் சித்தி கிட்ட தனியா போறேன்னு சொன்னேன். அப்படியா? நான் ஒன்னு சொல்றேன், அதை பண்றியாடா? என்ன சித்தப்பா? 2வது தெருல பிரிண்டிங் மிஷின் கடை இருக்கு. அவன் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். அந்த கடை லீஸுக்கு வருது. ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா அந்த கடையை வாங்கிடலாம். ஆனா எங்கிட்ட தான் சுத்தமா காசு இல்ல. உங்ககிட்ட இருந்தா சொல்லு, அந்த கடையை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கடையை நீயே பாத்துக்கோ. உனக்குன்னு ஒரு கடை வந்துடும். உன் லைஃபும் கொஞ்சம் செட்டில் ஆயிடும். என்ன சொல்ற? ஓ, அப்ப சித்தப்பா என்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கு. சின்ன வயசுல சேர்த்து வச்ச காசு. அதை வேணா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதை வச்சு அந்த கடையை லீஸுக்கு வாங்கிடுமா சித்தப்பா? அப்ப ஓகே சித்தப்பா, எடுத்துட்டு வந்துடுறேன். சித்தப்பா, அந்த கடை விஷயமா சொல்லியிருந்தீங்கல்ல, 1 வாரம் ஆயிடுச்சு. என்னாச்சு சித்தப்பா? என்ன கடைப்பா? எனக்கு ஒன்னும் புரியலையே. மறந்துட்டீங்களா? அந்த பிரிண்டிங் மிஷின் கடை லீஸுக்கு வருதுன்னு சொல்லி என்கிட்ட 2 லட்சம் வாங்கினீங்களே, அதை பத்தி தான் சித்தப்பா கேக்குறேன். என்னப்பா உளர்ற? நீ எப்ப காசு கொடுத்த? சித்தப்பா விளையாடாதீங்க சித்தப்பா, உங்ககிட்ட தான் 2 லட்சம் கொடுத்தேன். நீ எப்படா என்கிட்ட 2 லட்சம் கொடுத்த? நான் உன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேனா? நீ தான் என்கிட்ட பணம் கொடுத்தன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்க. போன வாரம் சனிக்கிழமை மெக்கானிக்கல் வச்சு கொடுத்தேன் சித்தப்பா, மறந்துட்டீங்களா? ஏண்டி, போன வாரம் சனிக்கிழமை நான் கடைக்கா போனேன்? இல்லைங்க, நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க. கடைக்கெல்லாம் எங்கேயும் போகலையே. டேய் மௌன, நீ சொல்றா. அப்பா நீ கடைக்கு போன? இல்லையப்பா, அன்னைக்கு ஃபுல்லா நீங்க என் கூட தானே இருந்தீங்க. இல்ல சித்தப்பா, நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச காசு வேற யார்கிட்ட கொடுத்துருப்பேன்? டேய், கடைசியில உங்க சித்தப்பா தான் பணத்தை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டல்ல. இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம். நீ அன்னைக்கு கேட்டல்ல தனியா இருக்க போறேன்னு. வேணும்னா போ, போய் தனியா இருந்துக்கோ. நாங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டோம். ஏய், சோத்த போடுறி, வளவளன்னு பேசிட்டு இருக்க. என்னடா என்னைக்கு இல்லாம அதிசயமா நீங்க போன் பண்ணிருக்க? டேய் மாப்பிள்ள, உன் அண்ணன் பையன் நம்ம கடைக்கு வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு போனான்டா. அந்த டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. என்னடா சொல்ற? 1 கோடியா? இந்த விஷயம் என்ன உனக்கு தெரியாது, அதனால தான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். அவன்கிட்ட இருந்து எப்படியாவது அதை வாங்கி ஆகணுமே. எப்படா வாங்குறது?